உங்களுக்கு பாட்டு என்ன பழைய பாட்டு போடுவோமா புது பாட்டு போடுவோமா எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு போடுவோமா இப்போ உள்ள டப்பாங்குத்து பாட்டு போட்டாலும் கேக்குறேங்குது எந்த பாட்டு வேணாலும் அப்புறம் என்ன ஜாலியா இல்ல கண்ணா மூடி ஒத்தையில தூங்கவா என்ன பாட்டியெல்லாம் நடக்கிறாங்களா ஆத்துல நல்லா ஜோரா நடக்கிறாங்க தம்பி நம்ம எடுத்துட்டு வந்த வேனை வந்து ரோட்ல அனுப்பி விட்டுருவோம் சரி ஆத்துல அனுப்பி விட்டுருவோம் ஈஸியா ஊருக்கு வந்துருவாங்க ஆத்து வழியா நடந்து போயிடலாம்ல ஆத்து வழியா அப்படியே போயிடலாம் ஜாலியா பேசிக்கிட்டு வந்துருக்கலாம் என்ன தம்பி எல்லாம் ஒரே மேட்சா நிக்கிறாங்களே எல்லாம் எங்க எல்லாம் 10 முதியர்களை அழைச்சிக்கிட்டு டூரிஸ்ட் சுத்தி காமிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போறேன் தம்பி வெளியில எல்லாம் பேரு மேட்சா எல்லாம் ஒரே சைஸ்ல புடவை ஜாக்கெட் எல்லாம் புது எல்லாம் பாருங்க எல்லாம் புது செருப்பு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாம் புது செருப்பு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு புது பொண்ணுமா நிக்கிறாங்களே எல்லாரும் புடவை ஜாக்கெட் எல்லாம் நச்சுன்னு இருக்கு பாக்குறதுக்கு சடபில்லி போடல அதான் ஒரு வருஷம் சரி பாருங்க முடியல சவரிக்குள்ள பின்னி போட்டுக்கலாம் அப்படியே வாங்கி தரேன் சடபில்றதுக்கு அதான் சவரி முடி பார்த்தா முடி பத்தறனா சொல்லுங்க சவரி முடி வாங்கி தரேன் அதெல்லாம் எப்பவே போட்டாச்சு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து அன்னையர் தினத்துக்கு வந்து ஒரு 10 அன்னையர்களை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்லணை அங்கெல்லாம் வந்து இன்னும் சுற்றி பார்க்கல இவங்கெல்லாம் இப்போ அவங்க தான் டூர் கூட்டிகிட்டு போகிறோம் இதை கூட்டிகிட்டு போகிற சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னையர் தினத்துக்கு வந்து ஒரு 10 அன்னையர்களை வந்து வெளில டூர் சுற்றி காமிக்க போகிறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிங்கப்பூர் அன்பு இல்லத்தை பார்த்தீங்கன்னா வருஷம் தொடர்ந்து இது மாதிரி அன்னையர் தினம் தந்தையர் தினம் இதெல்லாம் நிறைய பேர் அழைச்சிட்டு போய் இந்த வீட்டில் இந்த முதியோர்கள் இருக்காங்களா இவங்களெல்லாம் வந்து இது வரைக்கும் எந்த ஏரியாவும் போய் சுற்றி பார்த்தது கிடையாது. ஏன்னா பொருளாதாரம் நெருக்கடி யாரும் வீட்டில் அழைச்சிட்டு போகிறதுக்கான ஆளும் கிடையாது. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையினால் போக முடியாமல் இருக்காங்க. அவங்களோலாம் பார்த்து தான் இப்போ செலெக்ஷன் பண்ணி ஒரு 10 அன்னையர்களை இப்போ கூப்பிட்டுருக்குறோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷமாக தந்தையர் தினத்துக்கு அழைச்சிட்டு போனோம், அன்னையர் தினத்துக்கு அழைச்சிட்டு போனோம். இப்போ வந்து அன்னையர் தினத்துக்கு வந்து 10 முதியோர்கள் அழைச்சிட்டு போகிறோம். அதே மாதிரி தந்தையர் தினத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறோம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்து தந்தையர் தினத்துக்கு ஒரு 10 முதியோர்கள் அழைச்சிட்டு போக போகிறோம். ஆம்பளைவில் தம்பி வண்டி தான் தொடர்ந்து நம்மள்கிட்ட வந்துகிட்டு இருக்காப்புல. இந்த அன்னையர் தினத்துக்கு மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் தம்பி வண்டி தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. தம்பி தான் இப்போயும் வர்றாப்புல. எப்போயும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் தம்பி வந்து வேதபுரத்தில் வந்து குபேந்திரன் அந்த பையன் தான் ஒரு 6 வேணு 2 டாடா ஏசி வச்சிருக்காப்புல, காரில் 4 வச்சிருக்காப்புல. உங்களுக்கு தேவைப்பட்டதை எங்கள் கூப்பிட்டு குறைச்ச விலைக்கு வருவாப்புல. குறிப்பிட்ட நேரத்துக்கு அழைச்சிட்டு போய் எங்கே எந்த டயத்துக்கு போய் சேரணுமோ அந்த டயத்துக்கு கொண்டு சேர்ப்பாப்புல உங்களை. பாட்டி எல்லாருமே நீங்கள் இது வரைக்கும் தஞ்சாவூர்லாம் போயிருக்கிறீங்களா? கல்லணையெல்லாம் போய் பார்த்துருக்கிறீங்களாமா? தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் பார்த்துருக்கலாமா? இதுவரையும் பார்த்ததில்ல. உங்களை எல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயில், சிவகங்கை பூங்கா, அது மாதிரி கல்லணை இதெல்லாம் அழைச்சி கொண்டு காமிக்கிறவங்களெல்லாம் மத்தியானம் உங்களுக்கு வயிறு முட்டை சாப்பாடு ஹோட்டலில் அழைச்சி கொண்டு விட்றேன். வயனுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமா. எல்லாம் இந்த மாத்திரை கத்திர போடுற நீங்கள் மாத்திரை இந்த தண்ணி பாட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நேற்று சொல்லிட்டு போனானே எல்லாம் கைவசம் வச்சு வாட்டிலாம் அளவா சாப்பிடணும். ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும், படுத்துருவீங்க. அப்புறம் நல்லா சுற்றி பார்க்க முடியாது. உங்களால் வயிற்றுக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஆமா, பல்லு இல்லாத பாட்டிக்கெல்லாம் பொரி உருண்டை, பல்லு இருக்கிற பாட்டிக்கு முறுக்கு பொரி உருண்டை வாங்கி தரேன். பல்லு இருக்கிற பாட்டிக்கெல்லாம் கடல மிட்டாய், கடல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி தரேன். திங்கலாம் பாட்டி. இப்போ நாங்கள் வந்து கல்லணை அவங்க வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இதெல்லாம் போய் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கலாமா? நாங்கெல்லாம் மன்னாடிக்கு அந்த போய் நாங்கள் எந்த கோயிலும் பார்த்ததில்ல, எங்கேயும் அங்கே அழைச்சிட்டு போனது கிடையாது. எந்த தேசம் எப்படி போகணும்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரிம்மா. எங்கள் பிள்ளைய கூட அழைச்சிட்டு போனது கிடையாது. அழைச்சி கொண்டு போய் எங்களை வந்து அந்த மாதிரிலாம் கூட காமிச்சு விடுங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலை. எங்கள் வீட்டு பிள்ளைங்க கூட எங்களை அழைச்சி கொண்டு எங்கேயும் காட்டினது கிடையாது. மன்னார்குடி கூட நாங்கள் போய் பார்த்ததில்ல. சிங்கப்பூர் அன்பு எல்லாம் அழைச்சி கொண்டு போய் எங்களை காமிக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாரும் இப்போ கிளம்பிடலாமா? போய் சுற்றி பார்க்கறது போகலாமா? சரி, போயிட்டு வேலையில் ஏறுங்க. லாஸ்ட்ல பாருங்க, ஏறி லாஸ்ட்ல இருந்து படி ஓடி வாங்க. முன்னாடி ஏறினீங்களா லாஸ்ட்டுக்கு போங்க. அங்கே இருந்து உட்காரணும். இடைஞ்சல் யாரும் வெள்ளை சட்டை வேட்டி போட்டுட்டு வந்தா மட்டும் திட்டு விடுங்க. வேற எதுவும் கொஞ்சம் கலரா இருக்கிற மாதிரி. பாட்டி எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? கிளம்பிடலாமா சுத்தி பாக்குறதுக்கு? டூரிஸ்ட் போறோம் எல்லாரும். இப்ப நல்லா சேஃப்டியா உட்காந்தீங்க. உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா சொல்லிருங்க. ஒரு தண்ணி இன்னி தேவைப்படுச்சுன்னா சொல்லிருங்க. தண்ணி இல்லாத நீங்க தண்ணி இல்லைன்னா சொல்லிருங்க. நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். 2 கேனு 50 லிட்டர் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். பயப்படாதீங்க. உங்களுக்கு பாட்டு என்ன பழைய பாட்டு போடுவோமா புது பாட்டு போடுவோமா? எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு போடுவோமா? இப்போ உள்ள டப்பாங்குத்து பாட்டு போட்டாலும் கேக்குறேங்குது எந்த பாட்டு வேணாலும். அப்புறம் என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்குதுவா.
சரி உங்களுக்கு நீங்க யாரும் பாட தெரிஞ்சா கூட பாடுங்க, அதனால ஒண்ணு இல்ல. யார் பாட்டு ஓடும், யார் டான்ஸ் ஆடுவா? இப்போ பாட்டு ஓடும், பாட்டி யார் டான்ஸ் ஆடுவா? இந்த பாட்டி ஆடுவாங்களாம். ரைட்டு. சரி தம்பி, எல்லாரும் வயசானவங்களா இருக்காங்க, பார்த்து பொறுமையா சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்கணும், சேஃப்டியா கொண்டாந்து ஊர்ல விடணும் மக்களை. நம்ம பெத்த தாய் தாப்பா மாதிரி அவங்கள கொண்டு வந்து அம்மாவை மாதிரி எப்படி பாதுகாப்பா கொண்டு போயிட்டு கொண்டு வருமோ அதே மாதிரி கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும்ப்பா. நல்ல விதமா போயிட்டு நல்ல விதமா சரியா பாதுகாப்பா கொண்டாந்து வீட்டுல விட்டுருவோம். சரிவா, எல்லாம் கிளம்பிடலாமா? எல்லாம் கிளம்பிடலாமா? எல்லாம் ஜாலியாக ஒரு கை தட்டு, ஒரு கை தட்டுங்க, ஒரு கை தட்டி போடுங்க. என்ன சவுண்டு கம்மியா இருக்கு? எல்லாம் வயதானது எல்லாம் கவத்து போச்சுடா. அதான் கை தட்டு ஒன்றும் கம்மியா இருக்கு. எல்லாம் அப்படி ஒரு கையை காட்டுங்களேன். எத்தனை பேர் வந்திருக்கேன் ஜாலியா? ஏப்பா கையெல்லாம் ஆடுதாப்பா. ஒத்தையில தூங்கவா கிளி மடிக்கட்டுமா எனக்கு உனக்கு முடிஞ்சு போச்சு போட்டி அத நினைக்கும் போது நடந்து போச்சு வேட்டி பாக்கெட் 20 தேவைப்படுறீங்க வாங்கிக்கலாமா? சோளப்பொடி இருக்குது, பப்படம் இருக்குது, சோன்பப்பொடி இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்க வாங்க, தேவைப்படுறீங்க கையை எடுத்துக்க, காசை எடுங்க டக்குன்னு. பாக்கெட் 20 ரூபா தான் சீப்பான விலையில கொடுக்குறேன். அது வெளியில வித்தா 30 ரூபா, உங்களுக்கு அள்ளியில கொடுக்குறதுனால 20 ரூபா. தேவைப்படுறீங்க வாங்கிக்கலாம். எப்படிங்க ஆளு கொஞ்சம் எடுத்து அப்படி சாப்பிடுங்க, ஆட்டுவாங்க. எது தேவை பிடிக்கமா ஆளு பண்ணா அப்படியே அங்கிட்டு மாற்றி விடுங்க. வேற நிறந்து சாப்பிடுங்க. எல்லாம் காசை மறந்துடாதியா சொல்லிவிட்டேன். எல்லாம் பேக்கரி வந்துட்டு வாங்க, டீ சாப்பிட்ற நீங்களா இறங்கி வாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க வரிசலாம். சாப்பிடு சாப்பிடுங்க. அப்படியே எடுத்துக்கம்மா. ஆமாம், அப்படியே டீ எடுத்துக்கங்கம்மா. ஒன்று ஒன்று குடிச்சிங்களா? டீ வடையெல்லாம் சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் தெம்பா இருக்காப்போ? அடுத்த டான்ஸ் ரெடியா இருக்கீங்களா? இப்போ ரைட்டு. ஆமா, 2 பாட்டுக்கு ஆடினீங்கன்னா அடுத்தது கோயில் வந்துடும். கோயிலை பார்த்துட்டு அடுத்து நேரம் கல்யாணம் தான். தம்பி நீ அழைச்சிக்கிட்டு வந்த யோகம் எல்லாம் லாட்டு வாங்கையும் எல்லாம் ராட்டு விற்கிறாங்க. ராட்டை வாங்கிட்டு போட்டு காய போட்டுலாம் போய். அதான் பார்த்துக்கோங்க, தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்துருச்சு. நம்ம இறங்க போகிறோம், எல்லாரும் ரெடியாக இருங்க. எல்லாரும் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்துருச்சு. போய் உள்ள போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். எல்லாம் இறங்கி பாதுகாப்பாக இறங்கி வாங்க. படியில் இறங்குற நீங்கள் எல்லாம் மெதுவாக இறங்கணும், பார்த்து இறங்கி வாங்க. கோயிலுக்கு போவோமாம்மா சாமி கும்பிட? வாங்க எல்லாம். அம்மா என் பின்னாடி எல்லாம் லைனாக வாங்க. வண்டி எல்லாம் நிறைய வரும், பார்த்து போகணும். மெதுவாக என் பின்னாடியே வாங்க எல்லாம்.
முக்கு வாங்க எல்லாம் பெரிய கோயிலுக்குள்ள வந்தாச்சு. போய் உள்ள போயிடலாம் வாங்க எல்லாம் வாங்க. அப்படியே ஒருத்தர் முன்னாடி ஒன்று வாங்க வரைச்சு காலத்தில் கட்டினதுரா ராஜராஜ சோழன் கட்டின கோயிலை பாடுறா. வாங்க வாங்க எல்லாம் வாங்க. எல்லாரும் சிவனை வேண்டியங்க. எங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்லா வேண்டியங்க. வந்திருக்க அண்ணர்கள் எல்லாருமே நல்லா வேண்டியங்க. வாங்க அப்படியே வாங்க. இன்னைக்கு நம்ம நேரம் அதிகம் வெயில் இல்லை பார்த்தீங்களா, நல்ல நேரம் நமக்கு. சிவன் ஒத்துழைச்சிருக்காரு. நமக்கு வந்து சிவன் வந்து ஒத்துழைச்சிருக்காரு. வாங்க எல்லாம் ஒன்று முன்னாடி ஒன்று வாங்க. நல்ல கருங்கல்லாம் அடிக்கிட்டு விழுந்துடாதீங்க, பார்த்து வரணும். இதாகமா பாட்டி பார்த்து வாங்க. சிவனை சாமி கும்பிட்டு இப்போ நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வெளில வேறு இடங்களுக்கு போகிறோம். இப்போ வேறு பக்கம் போகிறோம். மோர் சாப்பிட்டுட்டு எல்லாம் திருப்தியாக வந்துட்டு இப்போ வேனில் ஏறிட்டு அடுத்த வேற பக்கம் போகிறோம். பாருங்க எல்லாரும் இப்போ வந்து சிவகங்கை பூங்காக்குள்ள போகிறோம். எல்லாரும் வரிசையில் வாங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க. அப்படியே நுழை சீட்டு வாங்கிட்டா வாங்க. அப்படியே இப்போ எல்லாருமே பூங்காக்குள்ளே வந்திருக்கிறோம். எல்லாம் குழந்தை மாதிரியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. போய் எல்லாரும் யாராவது என்னென்ன சர்க்கரை போட்டு நாங்கள் பார்க்கணுமா, எது பண்ணணுமோ போய் எல்லாம் ஃபுல்லாக உட்காந்து விளையாடுங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி எல்லாம் விளையாடுங்க போங்க. பாட்டி என்ன சாப்பிட்றீங்க? வெள்ளரி பழமா? சாப்பிடு சாப்பிடும். பாட்டிங்களா பார்த்துங்களா, வீணை தயார் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க எல்லாரும் பாருங்க, வீணை தயார் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த படத்துல எல்லாம் சரஸ்வதிலாம் வச்சிருக்குல்ல கையில வீணை, அதுதான் அந்த தயார் பண்றாங்க.
ஒரு பெரிய கோயில், சிவகங்கா பூங்கா ரெண்டையும் சுற்றி பார்த்துட்டோம். அரண்மனை போகணும்னு பார்த்தா அங்கே வேலை நடந்துக்கிட்டனால உள்ள அலோடு இல்லைன்ட்டாங்க. அடுத்தது எல்லோரும் இப்போ மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து கல்லணைக்கு போகிறோம். திருக்காட்டுப்பள்ளி வந்துட்டோம். இப்போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு போகிறோம். மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோம். மக்கள் எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு. என்ன சாப்பாடு இருக்கா? சாப்பாடு பிரியாணி இருக்கு, எல்லா பேரும். உங்களுக்கு தேவைப்பட்டது சாப்பாடு வேணாலும் வாங்கிங்க, பிரியாணி வேணாலும் வாங்கிங்க, வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. என்ன வாங்குறீங்க? சாப்பிட்டுக்கிறீங்க? பிரியாணி வேணாம், சாப்பாடு. உங்களுக்கு பிரியாணியா? உங்களுக்கு பாட்டி பிரியாணி சாப்பாடா? வாங்கிங்க. சாம்பார் வேஸ்ட் அடிக்காம சாப்பிடுங்க. ஒரு மீன் வைக்காம மீன் போடுங்க. சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ஓ நல்லா சாப்பாடு. எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? வயிற்றுக்கு நிம்மதியாக சாப்பிட்டீங்களா? வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்ட களைப்புக்கு வெத்தலை சீவல் போட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுங்க. தூங்கி கிளம்புறதுக்குள்ள கல்லணை வந்துடும். போய் அங்கே போய் கல்லணையை போய் பார்ப்போம். வெத்தலை எல்லாரும் ஷேர் பண்ணீங்க. எல்லாரும் போடுற நீங்கள் வெத்தலை சீவல் போடுங்க. வெத்தலை சீவல் போடுவா, கையை தூக்குங்க பார்ப்போம். இந்த என்ன ஒத்த வரல வருதாப்பா ஒன்றும். சரி இந்த கரம்புரண்டு போகுது. வர போறேன். யாரும் எங்களை குளிக்கிறதுனா கை தூக்குங்க. ரெடியா வாங்க. சுத்தமான கடல்கிட்ட வந்துட்டு வாங்க. கல்லணைக்கு வந்தாச்சு. போய் சொல்லி பார்த்து கேட்க வச்சு செலிப்ரேட் பண்ணிடலாம்ப்பா எல்லாம். கல்லணை பாத்துங்க ரெண்டு பக்கமா. குளிக்கிறீங்களா யாராச்சும்? இப்போ உள்ள கலைப்பு குளிச்சா விட காஞ்சிரும் சல்லுன்னு. இந்த வேறு எல்லாம் எப்படிமா இருக்கு பார்க்கறதுக்கு? பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. கண்ணுக்கு மகுமையா இதெல்லாம் யாரும் வந்து பார்த்தா சொல்லிடுறோம். வாயினால சொல்லிட்டு காது வாக்குறோம். ஒரு இன்ட்ரெஸ்டா ஆசையா தண்ணி ஓடிட்டு பாருங்க. இன்னமும் இங்க வாங்க வாங்க வாங்க, பயப்படாம வாங்க. ஒன்றும் விட முடியாது, காலம் விட முடியாது, கை விட முடியாது. வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. கல்லணைக்கு வந்துருக்கீங்க. கல்லணையில வந்து கல்லணை வாங்கினா லிட்டர் 100 ரூபா தான். நம்ம ஊர்ல 150 ரூபா 200 ரூபா விற்கிது. இங்க வாங்கினீங்கன்னா கல்லணை 100 ரூபா தான். தேவைப்படுற நீங்க வாங்கிக்கோங்க. கல்லணை டேம் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தீங்களாமா? கரிகாலச்சோளம் மணிமண்டபம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்களா? போய் அது அந்த பார்த்தீங்களா ஒரு செலவு ஒன்று குதிரையில் உட்காந்துருக்காருல, யானையில், அவர் தான் அந்த கல்லணை கட்டினவர். வாழ்த்துக்கள். ஹேப்பி மதர்ஸ் டே. ஹேப்பி மதர்ஸ். கிருமி வச்சு கூட எல்லாருக்கும் கொஞ்சம் கிருமி வச்சு கூட தடை கூட.
நீங்கள் உள்ள வாங்கிக்கலாமா? அக்கா நீங்கள் நம்ம வீட்டு தானே வாங்கி போயிட்டு நீங்கள் இன்னும் வாங்கலையா? இங்கே வா 2 வாங்க. குடிக்கிறா நீ வாங்கிட்டியா? நினைவு பரிசு கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் வாங்கிடலாமா? புரியாமா? புரியா? மணிப்பரிசு யாரு வாங்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அன்பு இல்லத்துலேருந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் வாங்கிட்டீங்களாமா பரிசெல்லாம்? உங்களுக்கெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து மலரக்கா வந்து நினைவு பரிசாக மணி வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தர வாங்கிக்கிறீங்களா? வாங்கி போட்டுக்கிறீங்களாமா? அன்னையர் தினத்துக்காக வந்து இந்த மணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்தாங்க பிடிங்க. எல்லாம் போட்டுருங்க, கழுத்தில் போட்டுக்கோங்க டக்குன்னு. மணி பரிசு வந்து வெத்தலை பாக்கம் வச்சுக்கலாம், பணமும் வச்சுக்கலாம். சுற்றி காமிச்சோமே நல்லா இருக்கா? எல்லாம் வந்திருக்கீங்களா? நல்லா இருக்குது. நாங்கள் இந்த இடமெல்லாம் வந்தது கிடையாது. நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு அவங்க அழைச்சிக்கிட்டு வந்து எங்களை சுற்றி காமிச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்களுக்கு எதுவும் திங்கிறதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து சுற்றி காட்டி கல்லணையெல்லாம் பார்த்து கரிகாலங்கல்ல கட்டி வச்ச கல்லணையெல்லாம் பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல குந்தி கேக்கு வெட்டி நிம்மதியாக நல்ல விதமாக சாப்பிட்டு குந்தி இருக்கிறோம். அவங்களுக்கு சேர்ந்த அன்பு எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க சேர்ந்த குடும்பத்தினர்கள் அனைத்துவரும் நல்லா இருக்கணும். வணக்கம். எல்லாமும் சகலமும் டீ வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து கேக்கு வெட்டி எல்லாமும் நல்லா மணி வாங்கி கொடுத்து எல்லாமும் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். அவங்க பிள்ளை குட்டியும் நல்லா இருக்கணும். பெற்ற பிள்ளை கூட அந்த மாதிரியே அழைச்சி கொண்டா காமிக்காது. எல்லாம் அழைச்சி கொண்டு காமிச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்ல ரேட்டு தெரிஞ்சவங்களை எல்லாம் கொடுத்து பண்ணி வச்சுருக்காங்க. கேக்கு வெட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல இந்த இடமெல்லாம். இப்போ தான் பார்க்குறோம். பார்த்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நன்றி. எங்களை அழைச்சி கொண்டு வந்து காமிச்ச குடும்பம் நான் நல்லா இருக்கணும். கல்லணை எல்லாம் கொண்டாந்து காமிச்சு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி போட்டு டீயெல்லாம் வாங்கி போட்டு பெத்த பிள்ளை மாதிரிக்கே எங்களை கொண்டாந்து காவந்து பண்ணி எங்களை கொண்டாந்து ஒரு இடத்துல குந்த வச்சு இங்கே கேக்கெல்லாம் வெட்டி எங்கள் பெத்த பிள்ளை கூட எங்களை அப்படி அழைச்சிக்கிட்டு வரல இவ்வளோ பாதுகாப்பாக இந்த பிள்ளைங்க அழைச்சிக்கிட்டு வந்து எங்களுக்கு நல்ல விதமாக காட்டி எல்லாத்தையும் கொண்டாந்து எங்களுக்கு காட்டுனுச்சு. எங்களுக்கு ஒரே செஞ்ச அத்தனை குடும்பமும் நல்லா இருக்கணும். எங்கள் பிள்ளைய கூட அந்த அளவுக்கு கொண்டு போய் அழைச்சி கொண்ட காமிச்சது கிடையாது. அழைச்சி கொண்ட காமிச்சவங்களுக்கு இப்போ சாப்பாடு எல்லாம் செஞ்சவங்களுக்கு நிம்மதியாக மனசுக்கு நிம்மதியாக மிக்க நன்றியாக எல்லோரும் நல்லா இருக்கணும். கொண்டாந்து பிடிக்க எல்லாம் காமிச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து காவந்து கொண்டு வந்த குடும்பம் நல்லா இருக்கணும். எல்லாம் கொண்டாந்து நல்லா செஞ்சாங்க. நாங்கள் எங்கள் தாய் பிள்ளை கூட எங்களுக்கு செய்யலை. இவங்களுக்கு கலந்து நல்லது கிட்ட செஞ்சு ஒரு இடம்லாம் எல்லாம் காவியெல்லாம் காமிச்சாங்க. சாப்பாடு வாங்கி போட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த குடும்பம் அன்பு குடும்பம் நல்லா இருக்கணும். வந்தவங்களும் நல்லா இருக்கணும். மன்னார்குடி, தஞ்சாவூர், கோயில் வாசல் எல்லாம் அழைச்சாந்து நல்லா சாப்பிட வச்சு நல்லா அமோகமாக அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, டீ வாங்கி கொடுத்தாங்க. தஞ்சாவூர் கோயில் வந்து பார்த்தோம், கடலூர் வந்து பார்த்தோம். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த 10 பேரும் இந்த இடத்தோட சுற்றி பார்க்க வந்துச்சுவோம். நானும் பார்த்ததில்ல. அதுவும் மூலியமாக நானும் வந்து எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டு நல்லா வயிற்றுக்கு சாப்பாடு வாங்கி போட்டு எல்லாம் கல்லன்னா அங்கெல்லாம் சாவ போகிற வயசு வந்துட்டு இதுவும் மூலியமாக நானும் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன். கேக்கு வெட்டியும் சாப்பிட்டுட்டோம். இந்த அன்பு இல்லம் குடும்பம் அவங்க பிள்ளை குட்டி பேர பிள்ளை எல்லாரும் அமோகமாக இருக்கணும். இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும். நாங்கள் எதிர்பார்க்கணும். அவங்க நல்லா இருக்கணும். இந்த சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லை ஒரு 10 பேரை கொண்டு வந்து எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்தோன்னு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டீங்க. அந்த உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க இந்த அன்பு இல்லம் அந்த அன்பு இல்லத்தில் உள்ள குழந்தை குட்டி பேரம் பேத்தி அனைவரும் அவங்க நல்லா இருக்கணும். இந்த 10 பேரில் நாங்களும் நல்லா சுற்றி பார்த்தோம். கடற்கரை பார்த்தோம், முன்னாடி கல்லணை பார்த்தோம், நல்லா சாப்பிட்டோம். நாங்களும் இந்த இடம்லாம் நாங்கள் வந்ததில்லை. இப்போ தான் நாங்கள்லாம் வந்திருக்குறோம். இனிமேல் வயசாகி போய் எங்கள் வீட்டுக்காரங்களாம் அழைச்சிட்டு வர மாட்டோம். இதுதான் சான்ஸு. நாங்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். அந்த அம்புல்லாம் சிங்கப்பூர் அன்பு இல்லம், சிங்கப்பூரை சேர்ந்த அம்பு இல்லம், அம்பு இல்லம் கொண்ட அம்பு. இந்த சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லத்துக்கு எங்களை அழைச்சிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் நல்ல முறையாக எங்களுக்கு செஞ்சாங்க. எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ அங்கங்கே எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் இதுவரையிலும் எங்கேயுமே இப்போ பார்த்தது கிடையாது.
இவங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். பிள்ளை குட்டி பேர பிள்ளைங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் வேனல்ல வாரியெல்லாம் இல்லை, அந்த ஆறு நம்ம ஊருக்கு தான் வருது. இதில் விழுந்து அங்கே வந்து கரையறிக்கிறீங்களா என்னன்னு சொல்லிடுங்க என்கிட்ட கேட்கறதுக்கு. ஏன்னா வேன்லையும் உட்கார்றது ஜராமா இருக்கு, இடுப்பு வலிக்குதுங்கிறீங்க. இதில் விழுந்தீங்கன்னா அதுவாக தள்ளிட்டு வந்து நீங்கள் நடக்க நீங்க அவசியம் இல்லை. உட்காருங்க, உங்க வீட்டு முன்னாடி வாய்க்காது இல்லை, தண்ணி வரப்போ அது தள்ளிட்டு வந்து ஊரா பார்க்க நம்ம கரையறிக்குவோம். பாட்டி இந்த இருக்கு பாருங்க, கல்லணையோட சற்று, இந்த சற்றை தூக்குனா தான் நமக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் பாசனத்துக்கு தண்ணி வரும். நம்மளுக்கெல்லாம் தண்ணி வந்து சாகுபடி பண்ணுறோம்ல. இந்த இருக்கு பாருங்க, கருப்பு கீழே மரவுக்கு கீழே அந்த சற்றை ஒசக்க வந்து கரண்ட் மாதிரி இப்போ வந்து முதல்ல கையால் சுற்றி இது பண்ணாங்க. இப்போல்லாம் கரண்டில் பட்டனில் வந்துருச்சு. பட்டனை போட்டால் சற்று மேலே தூக்கும், தண்ணி கீழே வரும், நமக்கெல்லாம் பாசனத்துக்கு வருதுல தண்ணி. இதுதான் சற்று, எல்லாரும் திரும்பி பார்த்துக்கோங்க. அப்படியே அந்த பக்கம் பாருங்க. கேஆர்னு சொல்லுவாங்க, இதான் பார்த்துருக்கேன். இது இருக்கு கேஆரா தான், இதுலேயும் பெருசு இருக்கு. 2 தான் பிடிச்சிங்களா அன்னைக்கு? அதில் ஒரு 4 கிடக்கு. வேற மீன மாட்டாதா அது நீ தூவற தொண்டியில்? இல்லை, நான் போடுற தொண்டியில் வேற மாட்டாது. ரெடி பண்ணி கொண்டு போயிருந்த வீட்டுக்கு. என்ன இந்த மாதிரி மணல் இப்படி தான் போகுமாண்ணே? ஆடாடையாக பழங்க தள்ளிட்டு போய் வரும். இதான் மணல் இதான் அப்படியே வர்றது தான் நம்ம ஊருக்கு. இந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம்லாம் வர்றது பிடிக்காது. வாங்க, எல்லாம் நல்லெண்ணெய்க்கு வந்துருக்குறோம். எல்லாம் நல்லா போட்டு கைகள்லாம் கழுவுங்க. வாங்க வாங்க. எப்படி நல்லா இருக்கா? தண்ணி நல்லா இருக்கா? ஜில்லுன்னு இருக்கா? ஒரு குளியல் போடுங்களா? குளியல் போடுங்களா? அப்படியா? கேருங்க, மணல் எப்படி போகுது பார்த்தீங்களா? அப்படிதான் மணல் தள்ளிட்டு போகுது ஊர் பக்கம். அங்கே பாருங்கண்ணே, பாருங்க மணல். இந்த அளவுக்கு ஓடல தண்ணி, எல்லா மண்ணும் இப்படிதான் தண்ணி பண்ணிட்டுனா தண்ணி இப்படிதான் தண்ணி தண்ணி இன்னும் கரைச்சா வந்து இவ்வளோ இது ஓடும். அடிச்சிடும் நம்மள அடிச்சு போட்டு போயிடும். சின்ன முன்னால ஆசையாக இருக்கு. என்ன பாட்டியெல்லாம் நடக்கிறாங்களா ஆத்துல? நல்லா தூரம் நடக்கிறாங்க தம்பி. நம்ம எடுத்துட்டு வந்த வேனை வந்து ரோட்ல அனுப்பி விட்டுருவோம். சரி, ஆத்துல அனுப்பி விட்டுருவோம். ஈஸியா ஊருக்கு வந்துருவாங்க. ஆத்து வழியா நடந்து போயிடலாம்ல? ஆத்து வழியா அப்படியே போயிடலாம், ஜாலியா பேசிக்கிட்டு வந்துருக்கலாம். சின்ன குழந்தைய பாருங்க எப்படி விளையாடுறாங்க. என்ன கோயில் மொட்டை போடுறாங்க? இங்கே கோயில் மொட்டை பிடிக்கிறாங்களே? இல்லை, ஸ்ரீரங்கம் போய் திருப்பதி போயிட்டு வரவங்க அவன் வந்துடுவாங்க. வா ஐயா, இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க. எங்கிட்ட இந்த பக்கம் அந்த போகிறாங்க பாருங்க, அந்த போகிறாங்க பாருங்க. ஓயாம முடிஞ்சு இருக்கோடா. என்ன நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க. 3 பேர் தான் இருக்கிறாங்களா?
சிறப்பாக இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில், சிவகங்கை பூங்கா இதெல்லாம் பார்த்துட்டு கல்லணைக்கு வந்தோம். கல்லணையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ஆற்றுக்குள்ளே இறங்கி காய்கள்லாம் கழிட்டு இப்படி வந்திருக்கோம். வந்துட்டு ஜாலியாக எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் எல்லாம் தண்ணி இறங்கி தான் நடந்து வந்துட்டு இருக்கலாம். எல்லாரும் கல்லணைக்கு மேலே நடந்து பாட்டுருப்பாங்க. நம்ம கல்லணைக்கு கீழே போயிட்டு வந்துட்டோம் தண்டியில். ஆமாம், அப்படி சுற்றி வந்துட்டோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இந்த அன்னையர் தினத்தை முன்னிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சந்தோஷப்படுத்தியாச்சு. அவங்களோட சேர்ந்து நாங்களும் சந்தோஷமாக ஆற்றுலையே நாங்கள் கல்லணையிலே இறங்கி வந்தோம். நான் எப்படி சந்தோஷப்படுறேன்னா அதே மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும்ப்பா. செஞ்சு மலையில் ஆடிட்டு சந்தோஷமா ஆடுங்க பாப்பா. நீங்களும் வா. கல்லணையிலே டேமில் வந்து 2 பிரிவு இருக்குது. ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டா இன்னொரு பக்கம் வெண்ணாத்து பிரிவு போவோமா என்ன சரி ஊருக்கு கிளம்புவோமா? சுற்றி பார்த்து போதுமா நம்ம சுற்றுவோமா? சரி, சந்தோஷம். சரி, இன்னொரு நடம் வந்து இன்னும் அந்த டேமையும் பார்ப்போம். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இன்னொரு நடம் வந்து பார்ப்போம். தண்ணி அதுக்கு என்ன தண்ணி ஊற்றுங்க, பாட்டில் நம்ம பாட்டில் எடுத்து தண்ணி ஊற்றுங்க எல்லாரும். இதோ அங்கே இருக்கு. ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. பாட்டிலாம் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. இப்போ கொடுத்துலாமா தம்பி? எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுத்துலாம். எல்லாம் களைப்பாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டாங்க. நடந்து எடுத்துங்க, ஆளுக்கு எடுத்துங்க. பல்லு இல்லாதவங்கலாம் பட்டாணிகள் எடுத்துனுங்க. ஆமாம், எல்லாம் அதையும் தின்னுங்க. எல்லாம் பாட்டியெல்லாம் இப்போ பாருங்க கலர் கலராக இருக்கிறாங்க. ஜொலிக்கிறாங்களா பாட்டியெல்லாம்? ஆமாம், எங்கேருந்து டீ குடிச்சிட்டு பயணப்பட்டோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ டீ சாப்பிட்றதுக்கு. அந்த கடைக்கே வந்துட்டோம். காலையில் டீ குடிச்ச கடைக்கே இப்போவும் அதான் டீ குடிச்ச கடைக்கே இப்போயே வந்தாச்சு. சூடாக டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாட்டி எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கா? இன்னமும் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. கல்யாணம் இந்த அந்த அந்த டேமுக்கு போகணும். இந்த பக்கமாக ஒரு பக்கம் தான் வந்திருக்கீங்க. நடந்து போயிட்டு வந்துடலாம்ல எல்லா பக்கமும்? என்ன சவுண்டாக காணுமே? அடுத்தது நீச்சல் போகணும். ஆற்றுல இறங்கி நீச்சல் போகணும். ஆமாம், எல்லாம் நீச்சல் அடிக்க ரெடியாக இருக்கீங்களா? என்ன சரி, சுற்றி பார்த்தா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும். செல்பமாக இருக்கும். வேலை ஜாலியாக இருந்தீங்களா? ஆட்டம் போட்டுலாம் ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டு நல்லா வந்துடும். இன்னைக்கு அன்னையர் தினம். அந்த அன்னையர் தினத்துக்கு வந்து ஒரு 10 அன்னையர்களை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில், கல்லணை, பூங்கா இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுடைய பெத்த புள்ள கூட இந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு சுற்றி காமிச்சது கிடையாது. எங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு காலில் செருப்பு, ட்ரெஸ்ஸு, எங்களுக்கு தேவையான சாப்பாடு, டீ, வடை, எங்களுக்கு அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. கழுத்துக்கு மணி, பரிசு இது எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து யாருமே இந்த காலத்தில் வந்து செஞ்சதில்லை. பக்கத்தில் வந்து ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட யோசனை பண்ணுவாங்க. இந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பெத்த பொண்ணு மாதிரி எங்களுக்கு போல உதவி செஞ்சுருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எல்லா அன்னையர்களும் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து ஒரு உதவி பண்ண கூட யோசனை பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சேவை பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணி பண்ணுவாங்க. எது வந்து நம்ம செஞ்சோம்னா மக்களுக்கு வந்து அது வந்து உண்மையிலே வந்து அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் யோசனை பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு 10 அன்னையர்களை வந்து இவங்க எங்கேயுமே வெளியில வயசானவங்களெல்லாம் யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்குறவங்களும் நிறைய பேர் தெரியும். ஏன்னா வயசானவங்கெல்லாம் ரொம்ப தூரம் லாங்கில் போக முடியாது அப்படின்னுடுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு ஆள் அவங்களுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள் சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லத்து மூலியமாக வந்து ஒரு 10 அன்னையர்களை கூட்டிகிட்டு வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்ததில் அன்னையர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கூட நாங்களும் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பஸ்ஸில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமும் அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பமும் சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி வந்து அன்னையர் தினத்துக்கு வந்து சிறப்பாக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில், கல்லணை, பூங்கா இது எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமும் அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாருமே கடவுளை சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமும் அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலில் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு
ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா காலையில வந்த சவுண்ட்ல ஒரு வத்துல ஒரு பங்கு கூட இல்லையா? எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ. சரி வாங்க போய் ஒரு டீயை ஒன்று சூடாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு.